ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து பிரவியில் வந்து பார்த்துருப்பீங்க. பிரவியில் வந்து பார்த்தா சூப்பராக லவ் சாங் எடிட்டாக ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் வந்து உங்கள் பிக் வச்சு எடிட் வந்து பண்ணிக்கலாம். எடிட் பண்ண அலைட் மோஷன் ஆப் வந்து தேவை. அதுக்கான ஆப்க்கான லிங்க் பார்த்தா நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு ஆப் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருப்பேன், லிங்க் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் எக்ஸ்போர்ட் வந்து எடிட் வந்து பண்ணி வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் பிக்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிக்கை வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த கேர்ளுக்கான பிக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கான பிக்கு பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஆப் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரூம்ன்ற ஆப். இந்த ஆப் யூஸ் பண்ணால் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ப்ளே ஸ்டோரில் இருக்குது பாருங்கள். வேணும்னா ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் வந்து பண்ணிங்க. ஃபோட்டோ ரூம் சர்ச் பண்ணுங்கள், ஆப் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணால் வந்து பாய்க்கான பிக்கு ஒரே ஒரு லேயர் மேலே வந்து லென்த்தாக வந்து கொடுத்துருவோம் இமேஜ் சொல்லிட்டு. ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணிடுங்க. கலர் அண்ட் ஃபில்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் ஃப்ரேக் வந்து செலக்ட் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகிற பிக் வந்து எந்த ஃபோல்டர் இருக்கோ அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு பிக்கு சூஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற வந்து ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிக் வந்து மாதிரி ரீப்ளேஸ் வந்து ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த கேமரா ஆப்ஷனை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிங்கன்னா அதுமாதிரி வந்து நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அப்படியே மூவ் பண்ணி எல்லாம் பர்ஃபெக்டாக செக் பண்ணிங்க. செக் வந்து பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் ரைட் கார்னரில் ஒரு ஏரோக்கான பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஆஃப் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட்னு பட்டன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி எடிட்டிங் வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அகைன் இதில் எக்ஸ்ட்ரா ஒரு டிப் என்னன்னா, இந்த கேர்ளுக்கான பிக்கு ரீப்ளேஸ் பண்ணுறீங்களா அந்த பிக்கும் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து சேம் ரிமூவ் பண்ணிவிட்டு கலர் ஃபில்லில் போய்ட்டு சேம் மெத்தடில் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரேட்டிங் பிடிச்சா லைக்கை போட்டு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. டாடா பாய்.